ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசையும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு காதல் ஜோடியோட மரணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வரைக்கும் தான் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்த 2 ஜீவன்கள் இப்போ உயிரோடு இல்லை. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றத வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க தரங்கம்பாடி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் புதுப்பாளையம் சுனாமி குடியிருப்பில் இருக்க மாரிமுத்தோட பையன் பார்த்திபன். இவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 19. இந்த பார்த்திபனும் திவ்யதர்ஷினியும் ரொம்ப சின்சியராக காலேஜ் வந்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 பேரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. பார்த்திபன் ஊருக்கு பக்கத்து ஊரான சாத்தன்குடி கிராமத்தில் இருக்க லட்சுமிகாந்த் அப்படின்ற ஒரு பொண்ணு திவ்யதர்ஷினி. இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 17 வயசு. இவங்க இப்போ தான் +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உயிராக லவ் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலைமையில இந்த விஷயம் அவங்களோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடுது. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உயிராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் 2 ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிடுது. அப்படி தெரியும் போது என்ன பார்த்தீங்கன்னா, 2 ஃபேமிலிக்கும் பிரச்சனை வருது, சண்டை வருது. இதில் முக்கியமாக பொண்ணு வீட்டுக்காருக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. கோபத்தோட உச்சத்தில் இருக்க திவ்யதர்ஷினி வீட்டுக்காரங்க பார்த்திபனை தேடி கண்டுபிடிச்சி அடிச்சிடுறாங்க. பையனை அடிச்சுட்டாங்க விஷயத்தை கேள்விப்பட்ட மாரிமுத்து உடனே தான் பையன்கிட்ட, நீ ஏன்ப்பா அங்கே போனேன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இல்லைப்பா, நான் குளத்துக்கு போனேன், குளிக்க போனேன், அங்கே வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லியிருக்கான். உடனே அவர் அப்போ கொரையார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு. அங்கே போய்ட்டு பையன் இது மாதிரி எங்கள் பையன் அடிச்சிட்டாங்க, ஜாதி பேரை சொல்லி அடித்தாங்க, எங்கள் ஜாதி விபரீதியை சொல்லி அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதனால் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வன்கொடுமை சட்டத்தின் கீழே கேஸ் எடுத்துக்கிறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. யாரால் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 5 பேர் மேலே பண்ணுறாங்க. அந்த 5 பேர் யாராவது பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அப்பா லக்ஷ்மிகாந்தன் அவர் ஒருத்தர், மற்றவரோட சொந்தக்காரங்க விஜயகுமார், வசந்தன், சூர்யா, மணிமாறன், இப்படி 4 பேர், அப்போ 5 பேர் மேலே வன்கொடுமை வழக்கு பதிவு செய்கிறாங்க. மாரிமுத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மாரிமுத்துக்கும் பார்த்திபனும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. ஏன் அடிச்சிட்டாங்க இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்கா கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து டாக்டர் இல்லைங்க, இல்லை அவைலபிளாக இல்லை டாக்டர், அதனால் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் பையனோட அப்பாவுக்கு ஏதோ தலைவலி, ஏதோ சம்திங் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு டேப்லெட் போட்டு படுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்துக்காரு பையனை மதியம் ஒரு 1:30 மணி வரைக்கும் பார்த்திபன் வீட்டில் தான் இருந்திருக்கான். அது அவங்க அப்பாவும் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பையன் காணாமல் போயிருக்கான். ஸோ இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணை காணோம், எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸ் வந்து பார்த்திபனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்திபன் வந்து ஃபோனை எடுக்கலை. அதனால் போலீஸுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. உடனே பார்த்திபன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்போ பையனோட அப்பான்னு சொல்கிறாரு, பையன் இங்கே இல்லை, நாங்களும் அவள் தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட அப்பா சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பையனோட சிக்னலை ட்ராக் பண்ணுறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது அந்த சிக்னல் எங்கே கடைசியாக எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணோட வீட்டிலேருந்து ஒரு 200-250 மீட்டர்லேருந்து பாம்பாலம்மன் கோவில் அப்படி இடத்துல அவனோட ஃபோன் வந்து கடைசியாக சிக்னல் காட்டியிருக்கு. அந்த இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குமரேசன் அப்படின்னோட ஒருத்தரோட இடம். அது போலீஸ் அங்கே போய் பார்க்கும்போது
அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபனும் திவ்ய தர்ஷனும் தூக்கில் தொங்க பலி இருக்காங்க. இதை பார்த்தது போலீஸ் ஷாக். என்ன ஆச்சு எதுச்சுன்னு தெரியல. உடனே அவங்கள உடலை கைப்பற்றி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி ஜிஹெச்சுக்கு அனுப்புனதும் வீட்டில் பார்த்திபன் வீட்டிலேருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா, பொண்ணு வீட்டுக்காரனை என் பையனை ஆணவ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது கொலையா ஆணவ கொலையா அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு தான் சொல்ல முடியும், அது வரைக்கும் எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சாத்தாக்குடி விஏஓ ராஜா என்பவர் வந்து பொறையார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. பார்த்திபனோட மரணம் தற்கொலை இல்லை, கொலை அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபனோட உறவினர்களும் விசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கொலைன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ண தான் நான் பார்த்திபனோட உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி ஈடுபடுறதுனால போலீஸ் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்காதனால போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ போலீஸ் சொல்லியிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் இது தற்கொலையா இல்லை ஆணவ கொலையா அப்படின்னு சொல்ல முடியும்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்காக நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இது என்னோடய முதல் வீடியோ. இந்த வீடியோவில் எதுனா குறை இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணியிருக்கேன். என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பிடிக்குமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.